தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் நாளை மறுநாள் விடுமுறை அறிவிப்பு. மிக முக்கியமான ஒரு வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை, ஓகேங்களா. ஸோ ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி திருவிழாக்கள் அப்படின்னாலே இந்த கிராம பகுதிகள் அனைத்திலுமே கொண்டாட்டத்திற்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது, ஓகேங்களா. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு என்று மிக முக்கியமான சில விதமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி ஆடி கிருத்திகை அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு விடுமுறை அப்படின்றது வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ஒட்டு மொத்தமாக பள்ளிகள் கல்லூரிகளுக்கான விடுமுறை அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறார். ஏன் திருவள்ளூருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி 5ஆம் படை ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா. திருத்தணி கடுமையான டிராஃபிக் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராணிப்பேட்டையிலையும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா சில பகுதிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தருமபுரி மாவட்டமாக இருக்கட்டும், சேலம் மாவட்டம், இப்படி பல மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான அந்த விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுடைய இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஸ்கூல்ஸ் ரீஓப்பனை பற்றி எதனா அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலின் சார்பாக நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான அந்த விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு A to Z பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.